நாம எல்லாருமா சேர்ந்து மனோஜ் ரோகிணி ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணணும். அதான் கல்யாணம் முடிஞ்சப்பவே நடந்துருச்சே. அதுக்கப்புறம் தான் நான் பிரிச்சே வச்சிருந்தேன்ல. அவங்களுக்கு குழந்தை குட்டி எல்லாம் பிறக்க வேண்டாமா? லட்சக்கணக்குல பணம் வருதுன்னு சொன்னதுக்கே இப்படி பல்ட் அடிக்கிறா. இவ பணத்தாசை எங்க கொண்டு போய் விட போகுதோ. அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். அப்பதான் அவங்க இன்னும் தொழில நல்லா முன்னேறி வருவாங்க. ஆமா மாஸ்டர், கரெக்டா சொன்னீங்க. இந்த ரூம் டெக்கரேஷன் பொறுப்பை நீங்க என்கிட்ட விட்டுருங்க. எதுக்கு எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? என்ன கழுத்துல மாலையை காணோம், பட்டு சட்டை பட்டு புடவை எதுவுமே காணோம். ஏன் ஸ்ருதி அப்படி கேக்குறீங்க? எங்களுக்கு என்னைக்கு கல்யாணம் ஆச்சு அந்த மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். டேய் ரவி, என்னடா சம்மதம் இல்லாம ஸ்ருதி பேசிக்கிட்டு இருக்க? அவன் ஏதாவது உளறிட்டு இருப்பான், விடு நீ. சிந்தாமணி, டெக்கரேஷன் எல்லாம் சூப்பரா பண்ணிருக்கீங்க. சினிமால தானே இந்த மாதிரி எல்லாம் பாருக்கேன். இதுக்குதான் செய்யற தொழில ஒரு அனுபவம் வேணும்னு. ஆமா மாஸ்டர், இந்த காலத்துல கத்துக்குட்டிங்களா நானும் பண்றேன்னு ஏதோ அறகுறையா பண்ணுதுங்க. ஆனா நான் அப்படி இல்ல. ஒரு டெக்கரேஷன் பண்ணா அதுல என்ன புதுசா பண்ணலான்னு யோசிச்சு மண்டைய போட்டு பிச்சுட்டு பண்ணுவேன் மாஸ்டர். பாத்து பிக்க சொல்லுங்கம்மா, அப்புறம் முடியெல்லாம் கையோட வந்து மொட்டை அடிச்ச மாதிரி ஆயிட போகுது. ஏதோ உன் பொண்டாட்டி பெருசா டெக்கரேட்லாம் பண்ணுவேன்னு சொல்லுவேன். பாத்தியா சிந்தாமணி எவ்வளவு சூப்பரா பண்ணிருக்காங்கன்னு. பார்த்தேன் நல்லாதான் பண்ணிருக்காங்க. ஆனா என்ன எல்லாரும் பழைய டிசைன், அந்த காலத்து சினிமால வர மாதிரி இருக்குது. இந்த காலத்துல அப்படி என்ன புதுசா பண்ணிடுறாங்க? உன் பொண்டாட்டி பண்ற அலங்காரத்துல 8 முழம் பூ கூட இருக்க மாட்டேங்குது. அவங்க இருந்தா இதுக்கு பதில் சொல்லி இருந்திருப்பா. இருந்தாலும் பரவாயில்ல, நானே சொல்றேன். பூவை மூட்டை மூட்டையா கொட்டாத்தான் நல்லா டெக்கரேஷன் பண்ணிருக்கோம்னு அர்த்தம் இல்ல. கம்மியான அளவுல பூ இருந்தாலும் டிசைன் அழகா இருக்கணும். கரெக்ட் முத்து. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இத்தனை நாளா நம்ம பிரிஞ்சே இருந்தோம். இப்போ அம்மாவே மனசு மாதிரி நம்ம ஒண்ணா வாழ்றதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. நமக்காக இதெல்லாம் பண்ணிருக்காங்க. எல்லாருக்கும் இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்காதுல்ல. இந்த மாதிரினா எனக்கு இது 2வது ஃபர்ஸ்ட் நைட். இல்ல ஒரே வைஃப் கூட இந்த மாதிரி செட்டப்ல 2வது வாட்டி நடக்குதுல்ல. அத